Hi friends, வணக்கம். வெல்கம் டு Dhana'ssamayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சேமியா கிச்சடி. இந்த கிச்சடில கொஞ்சம் நான் வெஜிடபிள்ஸும் போட்டுருக்கேன். கிச்சடி பிடிக்காதவங்க கூட இந்த சேமியா கிச்சடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இந்த கிச்சடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ சேமியா கிச்சடி பண்றதுக்கு சேமியாவை நம்ம வறுத்து எடுத்துக்கணும். சேமியா வறுத்து எடுத்தால் தான் சேமியா நல்லா பொலன்னு கிடைக்கும். அதனால கடாயில் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து இப்போ சேமியாவை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் எடுத்திருக்க அளவு 1 பேக்கெட் அளவுக்கு சேமியா எடுத்துருக்கேங்க. இப்போ சேமியாவை மிதமான தீயில வச்சு வறுத்துக்கோங்க. சீக்கிரமாக கலர் மாறிடும் அதிகமான சூடு ஏறினா. அதனால மிதமான தீயில வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க நல்லா ஓரளவுக்கு வறுபட்டுடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த சேமியாவை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. கூடவே ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 2 துண்டு பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய் இதுதான் சேர்க்கணும். வேற எதுவும் நான் சேர்க்க போறது இல்லை. இப்போ இது நல்லா கலர் மாறினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 10 பல்லு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி நல்லா லைட்டாக கலர் மாறி வரட்டும். இப்போ முந்திரி பருப்பும் ஓரளவுக்கு கலர் மாறி இருக்கு. இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இது கூட ஒரு 10லேருந்து 12 பூண்டு பல்லு சேர்த்துக்கோங்க. கிச்சடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே பொடியாக நறுக்கின இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பீன்ஸ் எடுத்திருக்கேன். இந்த சைஸ்க்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கியிருக்கு பீன்ஸ் கேரட் எல்லாம். இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணுங்க. தக்காளி சேர்க்கும் போது கிச்சடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இந்த சேமியாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 3 கப்பு தண்ணி சேர்க்க போகிறேங்க. 1 பேக்கெட் சேமியாவுக்கு 3 கப்பு தண்ணி கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ 3 கப்பு தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ இந்த கிச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கிச்சடி எப்பவுமே மஞ்சள் கலரில் இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி மூடி போட்டு வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம வறுத்து வச்சிருக்க சேமியாவை இதில் சேர்த்துக்கலாம். சேமியாவை சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக கலரி கொடுத்துக்கோங்க. சேமியா பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக இந்த கிச்சடியை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதில் எல்லா சத்துக்களுமே இருக்குது. காய்கறி எல்லாமே சேர்த்துருக்கோம். இதை நீங்கள் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நல்லா கலந்தாச்சு. திருப்பி லிட்டு போட்டு மிதமான தீயில வச்சு ஒரு 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க. இப்போ பாருங்கள் நம்மளோட கிச்சடி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. எவ்வளோ பொலன்னு இருக்கு பாருங்கள். கொஞ்சம் கூட குழஞ்சி போகாமல் நல்லா பொலன்னு சூப்பராக வந்திருக்கு நம்ம கிச்சடி. நீங்கள் கரெக்டான அளவுகளில் தண்ணி வச்சிங்கன்னா கிச்சடி ரொம்பவே சூப்பராக வருங்க. இப்போ நம்ம பிளேட்டில் பரிமாறிக்கலாம். பாருங்கள் நான் எடுத்து வைக்கும் போதே நல்லா உதிர்ந்து வருது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டான கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் இருக்குது இதில். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது க்ரீன் கலர், ஆரஞ்சு கலர் எல்லா கலரும் தெரியறதுனால ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட ஒரு தேங்காய் சட்னி மட்டும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனே கிடைக்கும். அடுத்த ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.